Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா real versus real. So இந்தியால பாத்தீங்கன்னா TikTok பேன் ஆயிடுச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய ஆப் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒன் ஆஃப் த ஃபெமிலியர் ஆப்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம். அதுலேயும் இந்த ஃபீச்சர் வந்திருக்கு ரீல் சொல்லிட்டு. ஸோ அதில் நான் பார்க்கும்போது நிறையா ஹேக் வீடியோஸ், நிறைய குக்கிங் ஹேக் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில குக்கிங் ஹேக்ஸை பார்த்தா ஓகே இது நம்ம ட்ரை பண்ணலாமா, ரியல் லைஃப்பில் பண்ண ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை சும்மா அந்த வீடியோக்காக எடிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன ஹேக்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹேக் பார்த்தோம்னா பன்னீரை வந்து சாஃப்டாக ஆக்குறதுக்காக. ஸோ நான் பன்னீரை 2 செக்ஷனாக எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செக் பண்ணணும் இல்லையா சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தோன்னா பன்னீர் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வாட்டர் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு எல்லா பன்னீர் க்யூப்ஸுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் சொன்ன மாதிரி 1/4 ஸ்பூன் சுகர் அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு நல்லா பன்னீரை வந்து பாயிலிங் ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் நான் 4 to 5 மினிட்ஸே எனக்கு பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுனால நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பன்னீர் தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கு இல்லையா, அதுவே நம்ம தண்ணியில் போட்டு இந்த ஹேக் யூஸ் பண்ணது பாருங்களேன் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இப்போ கம்பேரிசன் பாருங்கள். ஸோ இந்த ஹேக் வந்து எஸ் கிரேட். இன்ஸ்டாகிராமில் ரீல் ஃபியூச்சர் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இந்த வீடியோ வந்துட்டுருக்கு. நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் ஒரு அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி நான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ எக் பீட் பண்ணி போட்டாச்சு, அது மேலே ப்ரெட் வச்சு அதை ட்விஸ்ட் பண்ணலாம், ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் என்ன ஆச்சுன்னா என்னோடய எக் வந்து 2ஆக பிரிஞ்சிடுச்சு. அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒழுங்காக வரலை. சரி ஓகே, எடுத்தது வந்து நான் அது மேலே சீஸ் வச்சு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். அது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்தது, டேஸ்ட்டாக தான் இருந்தது. பட் வந்து ஒழுங்காக வரல. ஸோ மேபி இது வந்து தவா வந்து நம்ம ராங் தவா யூஸ் பண்ணுறதுனால இருக்கலாமே சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ரவுண்டட் தவா நான் யூஸ் பண்ணேன். அது மாதிரி ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு எக் பீட் பண்ணி போட்டேன். அதே மாதிரி அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் எக் வந்தது. பட் அகெயின் என்ன ஆச்சுன்னா ட்விஸ்ட் பண்ணும்போது, ஃப்ளிப் பண்ணும்போது எக் 2ஆக பிரிஞ்சிடுச்சு. ஸோ வந்து இது நார்மலாக எக் டோஸ்ட் மாதிரி பண்ணி எக் ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதை ப்ரெட் மேலே டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். இது மாதிரி பண்ணி தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது அவ்வளோவா வரல, ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம ரேப் பண்ணுறோம், அந்த ஃப்ராங்கி மாதிரி சாப்பிட்ணோம்னா அது வந்து கீழே வந்து ஊஸ் அவுட் ஆகும். மேலே பைட் பண்ணோம்னா கீழே வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேக் சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி வந்து என்கிட்ட பொட்டேட்டோ ஃப்ரை இருந்ததுனால நான் சப்பாத்தியில் ரோல் பண்ணி பார்க்கும்போதே அது கீழே நிறைய ஃப்ரைஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த ஹேக்கில் சொன்ன மாதிரி நான் 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணி பார்க்கும்போது ஆனால் நம்மளுக்கு வந்து எதுவுமே விழலை அந்த பழைய வெர்ஷன் மாதிரி. ஸோ இந்த ஹேக் வந்து நிஜமாலே ஒர்க் அவுட் ஆகுது.
ஸோ இந்த ஹேக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போம்கிரானட் சீட்ஸை வந்து மெஸ்ஸே இல்லாமல் லைக் பிசு பிசுன்னு எதுவுமே இல்லாமல் நம்ம எடுக்கலான்னு சொன்னாங்க. பட் ஃபஸ்ட் திங்கை நான் என்ன சொல்கிறேன்னா அதோட டாப்பை ஓப்பன் பண்ணும் போது ஜூஸ் வந்து ஊஸ் அவுட் ஆகுது, லைக் கீழெல்லாம் விழுது, அப்போ பிசு பிசுன்னு ஆகும். ஸோ இது வந்து மெஸ்ஸி இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஹேக் வந்து ஃபஸ்ட்டே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னும் போது மறுபடியும் எனக்கு கட் பண்ணும்போது நிறைய ஜூஸஸ் வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இந்த ஹேக் வந்து அவ்வளோவா கிரேட் இல்லை. நார்மலாக நம்ம போம்கிரானட் பிரித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மெஸ்ஸே இல்லாமல் போம்கிரானட்னு சொல்லி இந்த ஹேக்கை எடுத்துகிட்டு வர்றது சான்ஸ்லெஸ். ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.